எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் பற்றிய பயம் யாருக்கு? இதுதான் தலைப்பு. அது என்ன பிள்ளைகள் பற்றிய பயம் யாருக்கு? யாருக்கு தான் பிள்ளைகள் பத்தின பயம் இருக்கு? எல்லாமே குழந்தை பெற்று அப்படியே விட்டுருவாங்களா? பிள்ளைகளை பத்தி கவலைப்பட மாட்டாங்களா? இல்ல பிள்ளைகளை பத்தி பயமே இருக்காதா? ஸோ நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல கல்யாணம் குடும்பம் அப்படின்னு வாழணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்காதா அப்படின்றது பொதுவான நீங்க கேட்கலாம் அந்த கேள்வி. ஸோ எல்லாருக்கும் தான் அக்கறை இருக்கு. எல்லாருக்கும் தான் பிள்ளைங்க படிக்கணும், நல்லா வளரணும், நல்லா சாப்பிடணும், ஓகே, நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல ஜாபுக்கு போகணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், வீடு வாசல் காரு நல்லா இருக்கணும், நல்லா அதுங்க குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும், அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுமை பெறும் அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸ் தான் நினைப்பாங்க. இங்கே கேள்வி அது இல்லை. பிள்ளைகளை பற்றின பயம் யாருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அக்கறைங்கிறது வேற, பயங்கிறது வேற, ஆசைங்கிறது வேற, நிறைய விஷயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒன்னோட ஒன்று தொடர்புல இருந்தா கூட, ஆனா எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்க மாதிரிதான் இருக்கும். ஆனாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் யாருக்கு? அதுதான் இந்த கேள்வி. அதாவது நல்லா தான் படிப்பாங்க, ஆனாலும் இந்த சமூகத்துல நடக்கிற அவலங்கள் இருக்கு இல்லையா? சமூகத்துல பாக்குறோம்ல எவ்வளவோ அவலங்கள், கெட்ட நிகழ்வுகள், மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாத எத்தனையோ நிகழ்வு. ஏன்னா ஒரு சராசரி குடும்பமா, சராசரி மனிதனா இந்த சமூகத்துல வாழும் பொழுது, சராசரி மனிதனா எந்த அவலங்களையும் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அப்போ இந்த சமூகத்தில் நம்ம பிள்ளைகள் எப்படி வாழப்போகுது? இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, இவ்வளவு அவலங்கள் நடக்குது, இந்த சமூகத்தில் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கறது? ஸோ எப்படி இந்த சமூகத்தில் எழுந்து வரும்? எங்க திரும்பினாலும் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். சாதாரணமா அன்றாட நிகழ்வுல எவ்வளவு பிரச்சனைகள் பார்க்கணும். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது எதை எடுத்தாலும் தன்னோட பிள்ளைகளோட வாழ்க்கை நாளைக்கு இந்த சமூகத்துல எப்படி வாழும் அப்படின்னு பிள்ளைகளோட சேர்த்து, பிள்ளைகளோட வாழ்க்கையோட சேர்த்து ஒரு பயத்தை தனக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க யாரு? நீங்க நிறைய பேர் பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு சம்பவம் இருந்தா நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயப்படுது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத, இல்ல மனதில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நடைமுறையில பாக்குறோம்ல, பெண் குழந்தைகளுக்கா இருக்கலாம், இல்ல பசங்களுக்கா இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் நடக்கும்போது உடனே ஒரு பயத்தை கிரியேட் பண்றது. ஐயோ, நம்ம பிள்ளைகள் இந்த சமூகத்துல எப்படி வாழப்போகுது, ஏதாவது நடந்தா என்ன பண்றது, யாரு கேட்பா அப்படின்ற ஒரு 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 பயந்த ஒரு சூழ்நிலையிலேயே எப்பவும் வாழ்ற பெற்றோர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவோ அம்மாவோ யார் வேணாலும் இருக்கலாம். சில நேரங்கள் 2 பேர் இருக்கலாம், சில பேர் ஒருத்தர் இருக்கலாம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் அதிபதியோட சனி தொடர்புல இருக்கும். அது எந்த வீட்டுல வேணாலும் இருக்கலாம், 5ஆம் வீட்லயே இருக்கலாம், இல்ல எங்க வேணாலும் இருக்கலாம். 5ஆம் வீட்டோடையோ இல்ல 5ஆம் அதிபதியோடையோ சனி தொடர்புல இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணும், பிள்ளையை பத்தின ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும்.